வணக்கம் ஜெய்ஹிந்த். த கிரேட்டஸ்ட் கிங் மேக்கர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்றது யாரு என்ற கேள்வியை நீங்க போட்டு பார்த்து கடந்த கால அரசியல் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் நான் சொல்றேன். இன்னைக்கு தேதிக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு ஒரு திரைப்படத்துல ரொம்ப பிரபலமா இருந்த ஒரு நடிகர் இன்னைக்கு அதை ஒரு பெரிய ஒரு இயக்கமா மாத்தி தேர்தலில் ஒரு பெரிய வெற்றி பெற்று இன்னைக்கு முதல்வராகி ஆட்சி அமைச்சிருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். இது உலகம் இந்தியா முழுக்க எல்லா ஊடகங்களையுமே ஃபர்ஸ்ட் டைம் ஃபினாமினா அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை கொண்டு வராங்க. பட் இது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் முறையாக நடக்கலை. இதற்கு முன்னாடி 2 ஆர்டிக்கல் நான் கோடிட்டு காமிக்கிறேன். ஹிந்து தமிழ் திசையில் மே 29ஆம் தேதி மற்றும் ஜூன் 5ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஆர்டிகல்ஸ். இதில் அந்த கிங் மேக்கர் அப்படின்ற அந்த வேர்டுக்கு ஆப்டானவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். ஒரு கிரேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியை, ஒரு தமிழ்நாட்டையே அதிக காலம் ஆண்ட ஒரு பார்ட்டியை ஸ்ட்ரக்சரலாக உருவாக்கி அதை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி இருந்தவர் திரு ஆர்.எம்.வி. அவர்கள். அந்த ஒரு அனாலிசிஸ் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவருடைய 100வது பிறந்த நாளில் இந்த கட்டுரைகள் 2 கட்டுரைகளும் ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த காம்பினேஷன், அதாவது சினிமா, ஐடியாலஜி, மாஸ் மொபிலைசேஷன், இந்த 3த்தையும் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய கட்சி, அதுவும் ஒரு அகில இந்திய கட்சியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பின்னாடி வேணும். அந்த கிங் மேக்கர் ரோலுக்கு ஆப்டான ஒரே ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன்ஸ் இருக்கு, அனலிட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஆனால் அந்த காலகட்டங்களில், எம்ஜிஆர் அவருடைய காலகட்டங்களில் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் லிமிட்டட் இன்ஃபர்மேஷனை வச்சு அடுத்த 100 வருஷத்துக்கு உண்டான பாலிடிக்ஸை கால்குலேட் பண்ணி ஒரு கட்சியை உருவாக்குறது அப்படின்றது 1 in a billion தான் அது பண்ண முடியும். அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஆர்.எம்.வி. அவர்கள், ஆர்.எம். வீரப்பன் அவரோட பேர் எல்லாருக்குமே தெரியும். செப்டம்பர் 9ஆம் தேதி 1926 இந்த அவருடைய பர்த் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம். ஸோ வெகு சில லீடர்ஸ் தான் ப்ரீ மற்றும் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸை சேர்ந்து பார்த்தவங்க இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அவர் எல்லாரும் மாதிரியும் இந்த திராவிட கழகத்தில் ஆரம்பிக்கிறாரு, பிறகு டிஎம்கேல இருக்காரு, பிறகு ஏடிஎம்கே அப்படின்ற கட்சியோடைய கோ-ஃபவுண்டர். அந்த பைலா உருவானதுலேருந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஃபேஸாக பொலிட்டிக்கல் மாஸ் லீடராக இருந்தாலும் இங்கே பின்னாடி இருந்து ரொம்ப உருவாக்குனது அந்த எம்ஜிஆர் கழகத்தை, அந்த ரசிகர் மன்றத்தெல்லாம் இன்னைக்கு அந்த காலகட்டங்களில் அரசியல் கட்சியாக மாற்றினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிங் மேக்கர் திரு ஆர்.எம்.வி. அவர்கள் தான். 5 முறை கேபினெட் மினிஸ்டராக இருந்தார் கவர்மெண்ட்ல 1977 96 வரை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு மல்டிஃபேஸ்ட் பர்சனாலிட்டி. ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசராக இருந்தார், ஸ்க்ரீன் ரைட்டராக இருந்தார், சென்னை கம்பன் கழகத்தோடைய பிரசிடென்ட்டாகவும் இருந்தார். சாணக்கியா ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்றது ஒரு அண்டர் எஸ்டிமேட்டட் வார்த்தை தான் சொல்லுவேன். ஏன்னா கிங் மேக்கர், ஒரு அல்டிமேட்டான ஒரு பேக்அப் ஆப்ரேட்டர். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு வெஸ்ட் பெங்காலோடைய ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம். அந்த கட்சி ஒரு ராக்கெட் வேகத்தில் பிரேக் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். மீண்டு வர முடியாத ஒரு இடத்துக்கு போகுது. அதே நிலைமை தான் அப்பேற்பட்ட கட்சி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அப்புறம் அதிகமாக எம்பிக்களை வச்சுக்கிட்டு இருந்த ஒரு கட்சியாக இருந்தது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடகாலையும் போய் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு ஆல் இந்தியா அந்தஸ்தை பெற்ற, அந்த மாதிரி ஒரு சென்டர் ரைட் பாலிடிக்ஸை சரியாக ஹேண்டில் பண்ண ஒரு மகத்தான ஒரு கட்சி, ஒரு இயக்கம் அவர் அவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குன அந்த இயக்கம் இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது இந்த இயக்கம் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய சில பேசிக்ஸை ரீவிசிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரசியல் அனாலிசிஸை நம்ம பண்றோம். இப்போ அவருடைய ஜேர்னி, ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்து பிறகு ஜேர்னலிசம்ல அதன் பிறகு ஒரு ஆக்டிவிசம் போராட்ட குணத்தோட போய் அதன் பிறகு பாலிடிக்ஸ்ல பிறகு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா, ஒரு மாஸ்டர் கிங் மேக்கரா உருவாகி இருக்காரு. அப்படின்ற போது அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ட் அரசியல தெரிஞ்சவங்க, மக்களுடைய அந்த உணர்வு, அந்த பல்ஸை கரெக்டா பிடிக்கிறவங்களால தான் இந்த மாதிரியான ஒரு ஜேர்னி. எல்லாராலையும் இதை பண்ண முடியாது அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இப்போ அவருடைய அந்த பொலிட்டிக்கல் ரீபிராண்டிங்கோட டேர்னிங் பாயிண்ட் என்ன? இந்த இன்பக்கனவு அப்படின்ற ஒரு மொமெண்ட். இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஜீனியஸாக இருந்தாலும்
எம்ஜிஆர் வந்து ஒரு அன்ற காலகட்டங்களில் திரு எம்ஜிஆர் அவர்கள் இடிந்த கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் பிளேவை ரைஸ் பண்றாரு. கள்ளக்குடி அஜிடேஷனுக்காக அந்த அந்த நிதி திரட்டுறதுக்காக அவங்க பண்றாங்க. இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த இடிந்த கோவில் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வார்த்தை, இது கண்டிப்பா ஒரு நெகட்டிவிட்டியை உண்டு பண்ணும், அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்டையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மாத்தி இன்பக்கனவு, இடிந்த கோவில் இருந்த வார்த்தையை மாத்தி இன்பக்கனவு அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நரேட்டிவை கொண்டு வராரு. அதன் பிறகு ஒரு மேசிவான கமர்ஷியல் பொலிட்டிக்கல் சக்சஸா அந்த முடியுது. அதன் பிறகுதான் எம்ஜிஆர் அந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமையா தமிழக மக்களால அறியப்படுறாரு. அந்த டைம்ல இந்த இடம் தான் இந்த இன்பக்கனவு மொமெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் இவங்களோட எல்லாம் பார்த்தீங்க, ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அவங்க சொல்றது நரேட்டிவை எப்படி ஃப்ரேம் பண்றோமோ அதுதான் நமக்கு மேக் ஆர் பிரேக் அப்படின்றது. இன்னைக்கு ஐபேக்கா இருக்கட்டும், இந்த இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடிக்கும் அதிகமான ஒரு பெரிய ஒரு லாபம் ஈட்டும் தொழிலா மாறிடுச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு தனி மனிதர் இந்த ரீபிராண்டிங்கை எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அதன் பிறகு சினிமாவை ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கிடெக்சருக்குள்ள கொண்டு வந்தது 1958 நாடோடி மன்னன் அப்படின்ற திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பதான் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸை அவர் வந்து கோஃபவுண்டரா கொண்டு வராரு. இந்த படம் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இது பண்ணும் பொழுது அதே மாதிரி அவர் போய் கடன் வாங்கி இந்த படத்தை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி வராரு. அதன் பிறகு அனௌன்ஸ் பண்ண டேட்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் தான் அவருக்கு அந்த மாஸ் மக்கள் ஹீரோ அப்படின்ற அந்த லான்ச் பேடை வந்து கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதோடைய மொத்த ஸ்கிரிப்ட் பின்னாடி இருந்து டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆர்எம்பி அவர்கள். 25 வாரம் தொடர்ந்து அந்த படம், அந்த காலகட்டங்கள்லாம் அப்படிதான் ஓடும், சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திரு அறிஞர் அண்ணா அவர்களே இந்த படத்துல இந்த படத்தோட சக்சஸ் பிறகு எம்ஜிஆர் அவர்களை இதயக்கனி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன் பிறகு அவருடைய மூவி வேர்ல்டு ப்ரொடியூசர் மற்றும் அவருடைய ஒரு ட்ரஸ்டட் லெப்டினண்டா இந்த 3 ரோலையுமே அவர் சேர்த்து பண்ணாரு அப்படின்றத பார்க்கிறோம். அப்படியே இன்னைய காலகட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னா திரைப்படம் அதுலேயே ஒரு தனி ஒரு குழு இருப்பாங்க. அவங்களுடைய அரசியல் தலைவர்களுடைய மாஸ் லீடர்ஸோடைய பர்சனல் இதை பார்க்கறதுக்கு தனியாக ஆட்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அட்வைசஸ்ன்னு தனியாக இருப்பாங்க. இந்த 3த்தையும் சேர்ந்து ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத இன்னைக்கு பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த ஜேர்னியில் ஒரு இதை கொண்டு வரார், ஒரு ரீஜனல் பார்ட்டியை எப்படி பில் பண்ணாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். 1966 எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களை எல்லாத்தையும் வேற வேற ரசிகர் மன்றங்களை எம்ஜிஆர் ரசிகர் மன்றம்ன்ற பேர்ல ஒருங்கிணைக்கிறார். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு வகையா பண்றது ஈஸி. வாட்ஸ்அப் இருக்கு, டெலகிராம் இருக்கு, நூற்றுக்கணக்கான ஆப்ஸ் இருக்கு. நீங்க ஒரு வீடியோ பதிவை போட்டு ஒரு கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணி நீங்க பண்ண முடியும். ஆனா அன்னைக்கு அவர் இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாரு, ஒரு கம்யூனிகேஷன் லேண்ட்லைனே கம்மியா இருந்த காலத்து கட்டங்கள்ல எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். 72 டிஎம்கேல இருந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியில வராரு. வெளியில வரும்போது இந்த ஏஐஏடிஎம்கே, அன்னைக்கு ஏடிஎம்கே, அதை ஃபவுண்ட் பண்ணதுக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், கேண்டிடேட் செலெக்ஷன் எப்படி இருக்கணும், அந்த கேம்பெயின் மிஷினரி என்ன நரேட்டிவ் செட் பண்ணணும், அந்த கட்சியோடைய அடிப்பட்ட கட்டமைப்பு என்ன, அந்த ஃபண்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன, கட்சியோடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி அவங்க வந்து லீடர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே உருவாக்குன அந்த ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆர்எம்பி அவர்கள். 75ல அந்த பார்ட்டியோடைய ஃபிளாக் மற்றும் அதோடைய சிம்பிள் இது எல்லாமே திரைப்படங்கள்ல கொண்டு வராரு. ஸோ அந்த சப்கான்ஷியஸா சினிமா பேஸ்ட் அட்வர்டைசிங்கை இந்த காலகட்டங்களில் நடிகர்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பண்ணும் பொழுது 1975லே அவர் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்றத பார்க்குறோம். 77ல் ஸ்டேட் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது அந்த கேண்டிடேட் லிஸ்ட் யார் யாரெல்லாம் தேர்தலில் வந்து போட்டியிடுவாங்கன்றத ஃபைனலைஸ் பண்ணதில் ஆரம்பிச்சு அந்த தேர்தல் பிரச்சாரத்தோடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் எல்லாருமே அவர் தான் பண்ணாரு அப்படின்றத பார்ப்போம். அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை எம்ஜிஆர் அவர்கள் பெற்று ஆட்சி அமைக்கிறாரு. 84ல் இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்போதான் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கிட்னி பிரச்சனையால் ரொம்ப சீரியஸாக இருந்து அப்புறம் அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவுக்கு போன பிறகு மீண்டும் ஒரு தேர்தல் வருது. அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருந்து ஒரு ஃபோட்டோ, இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒரு கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணும். நான் சொல்றது 1984ல் அந்த ஒரே ஒரு ஃபோட்டோவை
இந்த எமோஷனல் அப்பீல தத்ரூபமா எடுத்து ஜஸ்ட் ஒரு போட்டோ மட்டும் வச்சு மொத்த கேம்பெயினையும் ரன் பண்ணாரு அப்படின்றத பார்த்தோம். அதன் பிறகு மீண்டும் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்று வராரு. பிறகு 1987 திரு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவு. பிறகு இந்த பார்ட்டி ஆல்மோஸ்ட் ஸ்பிளிட் ஆகும் பொழுது 2 ஃபேக்ஷனா பிரியுது, ஜே மற்றும் ஜேன்னு சொல்லி. இந்த ஃபேக்ஷனை மீண்டும் ஒருங்கிணைச்சு அந்த போஸ்ட் 90க்கு பிறகு அவர் அந்த கட்சியை ஒருங்கிணைத்து மீண்டும் அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து அந்த வெற்றி வரைக்கும் அவர் இருக்கிறாரு. பிறகு எம்ஜிஆர் கழகம் தனியாக அவர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவருக்கும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒத்து போகாதனால இந்த ஆர்கிடெக்ட் இல்லாமல் இன்னைக்கும் நீங்கள் புர்ஜ் கலிஃபா பில்டிங் போனீங்க அப்படின்னா அதில் நூற்றுக்கணக்கான இன்ஜினியர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த இடத்துல அவர் வெளியில் வராரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு தேர்தல் நம்ம பிரமிச்சு போய் பார்க்குறோம் அப்படின்ற போது 6 முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்த திரு ஆர்எம்வி அவர்கள்ட்ட இருந்து ஒரு ஃபேன் கிளப்பை எப்படி ஓட் பேங்காக மாற்றுறது, ஒரு சினிமாவை எப்படி பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன்ஸ்க்கு பயன்படுத்துறது, ஒரு பர்சனல் பிராண்டிங்கை எந்த அளவுக்கு துல்லியமாக ஆர்கிடெக்சர் பண்ணுறது, ஒரு பார்ட்டி ஸ்பிளிட் ஆகுது, ஒரு சடனாக ஒரு மாபெரும் தலைவர் இறந்த பிறகு அந்த பார்ட்டி எப்படி மீண்டும் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒன்றா சேர்க்கறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரைடு, அந்த லிட்ரேச்சர் மற்றும் திரைப்படம் இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி ஒரு டிப்பிக்கலாக நான் சொல்லுவேன் கொயலேஷன் த்ரூ கல்ச்சர் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு தத்ரூபமாக கொண்டு வந்தது. அதன் பிறகு 1977 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப பிரபலமாக யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த சோஷியல் அரித்மெட்டிக்லாம் பக்காவாக கால்குலேட் பண்ணி கேண்டிடேட் லிஸ்ட்டை எங்கேயுமே அதிருப்தி இல்லாமல் ஃபுல் ப்ரூஃபாக போட்டு 13 வருடம் அந்த கட்சி தொடர்ந்து ஜெயிச்சதுக்கான ஒரு பெரிய பின்புலமாக இருந்த கிங் மேக்கர் அவர்கள் ஆர்எம்வி தான். இப்போ இந்த ஸ்டோரி 2026 நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு டிஎம்கே ஜஸ்ட் இப்போதான் பவரை விட்டு வெளியில் வந்திருக்காங்க. அந்த கட்சி 13 வருடம் ஆட்சியில் இல்லாமையும் தாக்கு பிடிச்சாங்க. பார்ட்டி பெரிய அளவுக்கு ஸ்பிட் ஆகலை. ஏன்னா அவங்க கிட்ட அந்த பைண்ட் பண்றத கேடர்ஸை பைண்ட் பண்றதுக்கு 2 யுக்தி அவங்க கிட்ட இருக்கு. ஒன்று, அவங்க எடுத்துருக்கக்கூடிய சித்தாந்தம் அது சரியா தவிர அதுக்குள்ள நான் போகலை. செகண்ட், ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களோட கேடர்ஸை ஆளுங்கட்சியா இருக்கிறதோட ரொம்ப ஆக்டிவா வச்சு ஒரு எதிர்கட்சி பாலிடிக்ஸை பண்ணும் பொழுது அந்த ஃபைட் பண்றோம்ப்பா நம்ம அப்படின்ற அந்த வெறி இருக்கும். ஆனா இது வந்து ஒரு இப்போ ஹிந்துவில் இதை பப்ளிஷ் பண்ணது ஆர்எம்வி அவர்களுடைய 100வது பிறந்த நாள் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருந்தாலும் இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு போஸ்ட் எலெக்ஷன் டைம்ல ஏடிஎம்கே இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷனல் கிரைசிஸ்ல இருக்கும் பொழுது இந்த ஃபவுண்டேஷனை கொண்டு வந்த அந்த ஜீனியஸை பத்தி ஒரு மெசேஜ் அவங்க கொடுக்குறாங்க. இப்போவும் சொல்றேன், ஏடிஎம்கே அவங்களுடைய கட்சியை மீண்டும் மீட்டெடுத்து ஒரு தமிழ்நாட்டை அதிக அளவுக்கு ஆண்ட கட்சியா அவங்க வராங்க அப்படின்ற போது ஒரு தேசிய சிந்தனையோட ஒரு மாநில கட்சி அப்படின்ற அந்த ஸ்பேஸை முதல்ல கொண்டு வந்த அந்த கட்சி அவங்களுடைய பைலாஸ், அவங்களுடைய அந்த இயக்கத்தோடைய மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்டை ரீவிசிட் பண்ணாங்கன்னா நிறைய விஷயம் புரியும். ஏன்னா நீங்க நேஷனலிஸ்டிக் ஆங்கிளில் போகும் பொழுது சில டிசிஷன்ஸை உங்களால் வந்து போல்டாக எடுக்க முடியும், சில இடங்கள்ல நீங்க தயங்க செய்வீங்க. பட் அந்த கட்சி அவங்கள எப்படி பொசிஷன் பண்ணாங்க அப்படின்றத பாருங்க. ஒரேடியா வலதுசாரியா போகாம, அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் டிஎம்கே பிரிவினையை நோக்கி ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்த டைம்ல நம்ம உண்டு 1967க்கு முன்னாடி அந்த எண்டுக்கும் போகாம, அதே ஒரு டிகே இருந்து வந்தாலும் கடவுள் மறுப்ப ஒரு பிரைமரி இதுவா வைக்காம இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றத தெளிவா புரிஞ்சு ஒரு சென்டர் ரைட் அப்ரோச் எடுத்து அந்த கட்சி ரொம்ப அருமையா மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஒரு பெரிய இயக்கம் கம்ப்ளீட்டா இதாகுது அப்படின்னா திரு ஆர்எம்வி அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து சில முக்கியமான லெசன்ஸை இவங்க கன்சிடர் பண்ணலாம், கற்றுக்கலாம். பெரிய அரசியல்வாதிகள் நமக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாது. பட் நான் அப்சர்வ் பண்ணதை நான் சொல்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்றைக்குமே லைம் லைட்டில் இருந்ததே கிடையாது. அவரே வந்து ஒரு சிஎம் மெட்டீரியல் தான். பட் என்றைக்குமே அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றவங்க அந்த லைம் லைட்டில் இருந்தது கிடையாது. ஸோ அந்த தலைவருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கும் உண்டான உறவு அப்படின்ற போது அந்த தலைவருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்பணும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை அந்த அளவுக்கு தேர்ந்த ஒரு தலைவரை நீங்கள் வந்து உங்களுக்கு கூட வச்சிருக்கணும் கண்டிப்பாக. ரெண்டாவது, இன்ஸ்டிடியூஷனல் மெமரி. அந்த தலைவரை பற்றியான அந்த அவர் என்ன யோசிப்பாருன்றத பக்காவாக அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல அவர் தவறு செய்வார்ன்றத அவர் சுட்டி காட்டுறதும்
அதே சமயம் அவ்வளோ பெரிய ஒரு பாப்புலர் மாஸ் லீடராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் எந்த இடத்துலையுமே அவர் பேச்சை மதிச்சோ அவமதிச்சோ இல்லை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி தன்னிச்சையாக முடிவுகள் எடுத்தது கிடையாது. அந்த லீடரோடைய பியூட்டியே வந்து நான் தவறு செய்யும் போது அதை திருத்திக்கிறதுக்கு யாராவது எனக்கு சொன்னாங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி அதை திருத்திக்கிறது. மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா அந்த லாயலிட்டியில் அவரை மீறி கிடையாது. அவர் நினச்சிருந்தா மீண்டும் ஏடிஎம்கேக்கு வந்து இன்ஃபேக்ட் அவர் எங்கேயோ போயிருக்கலாம். பட் அந்த எம்ஜிஆர் கழகம் அப்படின்றது அந்த லீடர் வெர்சஸ் லாயலிட்டி, அந்த லீடருக்கான லாயலிட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த காலகட்டங்களில் 26 அதை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐடியாலஜிக்கல் ரூட்டை அவர் வந்து ரொம்ப கோராக வச்சிருந்தாரு. கன்சல்டன்ஸ், பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் உங்களுக்கு தேர்தல் வெற்றியை கொடுப்பாங்க. இன்னைக்கு ஐபேக் போன்ற நூற்றுக்கணக்கான கன்சல்டன்சிஸ் இந்தியா இருக்கு. இவங்களால உங்களுக்கு தேர்தல் வெற்றியை கொடுப்பாங்களே ஒழிய அவங்களால ஐடியாலஜிக்கல் பேஸை இன்டாக்டா வைக்க முடியாது. அவங்க அந்த ஐடியாலஜிலையுமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த கட்சி இதே ஐபேக் தான் 2014 பிஜேபிக்கு ஒர்க் பண்ணாங்க, பிறகு எதிராக இருக்கக்கூடிய டிஎம்சிக்கு ஒர்க் பண்ணாங்க, பிறகு காங்கிரஸ்க்கு ஒர்க் பண்ணாங்க, பிறகு டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பிஸ்னஸ். ஸோ ஐடியாலஜி நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களால் இது பண்ண முடியாது. ஆறாவது ரொம்ப முக்கியமாக அந்த மல்டி டொமைன் மாஸ்டரி. சினிமாவை பற்றி, ஜேர்னலிசம், அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸு, தியேட்டரு, ப்ரொடக்ஷன், பாலிட்டிக்ஸு, ஒரு மல்டி ஃபேஸ் பர்சனாலிட்டி இன்னைக்கு நீங்கள் தேடி எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. மேபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் கன்சல்டிங் ஸ்பேஸ் இன்னைக்கு பெரிய லெவலில் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பிரமிச்சு போய் பார்க்கக்கூடிய 2026 இப்படி ஒரு தேர்தல் ரிசல்ட்டு, ஒரு ஒரு யங் பார்ட்டி, ஒரு பெரிய ஒரு இதுவே இல்லாமல் அடிச்சு 108 சீட்டை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு 1,70,00,000 வாக்குகளை பெறாங்க அப்படின்ற போது இந்த லெகசி பாலிடிக்ஸ் லிவைவ் ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய துவக்கத்திலேயே அதற்கான பதில் இருக்கு அப்படின்றது தான் இந்த 2 ஆர்டிக்கலை பற்றி நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த ஃபேன் கிளப்பை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுறது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கலை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி இந்த சினிமா பாலிடிக்ஸோட ஃபியூஷன் அப்படின்றதும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல, அதுவும் ஏற்கனவே இதை பண்ணி முடிச்சிருக்காரு திரு ஆர்எம்இ அவர்கள். பொலிட்டிக்கல் கன்சல்டிங் அப்படின்றது இதோ புதுசாக இன்னைக்கு தான் உருவான பிஸ்னஸ் கிடையாது. இதை அந்த காலகட்டங்களே அவர் கட்சியிலிருந்தே பண்ணி முடிச்சிருக்காரு. கிரைசிஸ் கம்யூனிகேஷன், ஒரு கட்சி உடையுது, அது எப்படி திரும்ப ஸ்டிச் பண்ணலாம், இந்த இடத்துல தான் இவங்க இப்போ இருக்கக்கூடிய ஏடிஎம்கே மிகப்பெரிய தவறை வந்து செய்கிறாங்க. டிஃப்ரென்சஸ் வரும், பார்ட்டி ஸ்பிளிட் ஆகும். அந்த ஸ்பிளிட்டான ஜே ஜானகி அப்படின்ற 2 ஃபேக்ஷனும் மீண்டும் ஒன்று சேர்த்து ஒரு வருடத்துக்குள்ள தேர்தலில் ஒரு வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு கொண்டு வராங்க அப்படின்ற போது இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ இதை தூண்டினது பேஜ் 10 இந்து தமிழிசையோட சென்னை எடிஷனில் மே 29 வந்துச்சு. அதன் பிறகு ஜூன் 5 அவருடைய பயோகிராஃபி 2வது வந்துச்சு. ஸோ இந்த 2த்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்க அந்த காலகட்டங்கள்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி, குறிப்பாக பொலிட்டிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பொலிட்டீஷியன் ஆகணும்னு நினைக்கிறவங்க இவருடைய வரலாற்றை நிச்சயமாக படிக்கணும். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.